சகோதரர் சமூக நீதி போராளி திரு PS சிறுத்தைவளவன், திருமணர் புரட்சியாளர் அம்பேத்கர் படிப்பக நிறுவனர் அன்பு சகோதரர் அவர்களை அவருடைய சிறப்பான சேவைகளையும் அவரின் போராட்டங்களையும் சமூகம் சார்ந்த அவரின் சிறப்பான சேவைகளை பாராட்டியும் நம் நிறுவனத்தின் சார்பாக APJ VIP குளோபல் 2026 சிறந்த சமூக ஆர்வலர் விருதினை வழங்குவதில் நமது நிறுவனம் பெருமகிழ்ச்சி அடைகிறது. அன்பு சகோதரர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். செல்வராஜ் என்ற கோவிந்தசாமி அவர்களையும் விருதினை வழங்குவதற்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். நன்றி சார். அன்பு சகோதரர் சமூக நீதி போராளி திரு PS சிறுத்தைவளவன் அவங்கள பத்தி சொல்லணும்னா, ஒரு போராளியா தான் அவர் அடையாளப்படுத்தப்படுறாரு. ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை மக்களுக்கான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார். ஊருதோறும் புரட்சியாளர் அம்பேத்கர் படிப்பகம், திருமா படிப்பகம் அமைக்க வேண்டும் என்ற கொள்கையின் அடிப்படையில் அன்பு சகோதரர் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் படிப்பகம், திருமா படிப்பகத்தை தொடங்கியுள்ளார். இதுல பள்ளி மாணவர்களுக்காக கட்டணம் இல்லாத மாலை நேர கல்வி கற்பித்தலை தொடர்ந்து செய்து வருகிறார். கிட்டத்தட்ட ஒரு 50 பிள்ளைங்க பிளஸ் 4 ஆசிரியர்கள் அப்படி வச்சு அந்த கல்வி நிறுவனத்தை நடத்திட்டு வர்றாரு. அதுவும் இலவசமா. அரசாங்கம் பள்ளிக்கூடம் நடத்துறது கூட எவ்வளவு மெனக்கடுறாங்க, இல்ல எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படி எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதுல தனி ஒரு நபரா தன்னுடைய மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்றதுக்காக இந்த படிப்பகம் ஆரம்பிச்சு, அதுவும் பல போராட்டங்களுக்கு மத்தியில இதை ஆரம்பிச்சு இப்ப வரையும் தொடர்ந்து நடத்திட்டு வராரு. இது தவிர ஈரோட்ல அம்பேத்கர் ஸ்லாம் வைக்கணும், பொல்லான் மணிமண்டபம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பல போராட்டங்கள் நடத்தி அதுல வெற்றியும் பெற்றிருக்காரு. நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்னா நம்மள அவ்வளவு சீக்கிரம் பண்ண விட்டுற மாட்டாங்க. நிறைய இடத்துல பிரச்சனைகளை சந்திக்கணும். இது மாதிரியான நிறைய போராட்டங்கள் மத்தியில சிறைக்கு கூட போயிட்டு வந்திருக்காரு. ஆனா என்ன கஷ்டம் வந்தாலும் மக்கள் நலன் ஒன்றுதான் என்னோட குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு ஒடுக்கப்பட்ட மற்றும் விளிம்புநிலை மக்களின் வாழ்க்கை மேம்பாட்டுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காரு. இது தவிர தன்னை சுற்றியுள்ள மக்களுக்கு அவரால் முடிந்த எல்லா உதவியும் செஞ்சுட்டு வராங்க. அன்பு சகோதரர் திரு PS சிறுத்தைவளவன் அவர்களின் மக்களுக்கான போராட்டங்களை அங்கீகரித்தும் சமூகம் சார்ந்த அவரின் சிறப்பான செயல்பாடுகளை பாராட்டியும் நம் நிறுவனத்தின் சார்பாக APJ VIP குளோபல் 2026 சிறந்த சமூக ஆர்வலர் விருதினை வழங்குவதில் நமது நிறுவனம் பெருமகிழ்ச்சி அடைகிறது. அன்பு சகோதரர் அவர்களை சிறப்புரையாற்ற வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். அன்பார்ந்த பெரியவர்களே, இங்கே வருகை புரிந்திருக்கின்ற கலைஞர்களே, என்னோடு விருதுகள் பெற்றிருக்கின்ற விருதாளர்களே, எனக்கு சிறந்த சமூக சேவைக்கான விருதை வழங்கியிருக்கின்ற APJ VIP குளோபல் 2026 இந்த விருதை வழங்கிய நிறுவனத்திற்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை காலை 10 மணிக்கு ஆரம்பித்திருக்கிறார்கள். எனக்கு முன்னால் இங்கே சட்டமன்ற உறுப்பினர், மரியாதைக்குரிய வணக்கத்துக்குரிய மேயர் அவர்கள், கட்சியினுடைய முக்கிய சமூக ஆர்வலர்கள் அனைவருமே விருதுகள் பெற்றிருக்கின்றார்கள். சட்டமன்ற உறுப்பினரும்
பெற்று சென்றிருக்கிறார்கள். ஆகவே இந்த விருதை வழங்கிய ஏபிஜே விஐபி குளோபல் 2026 இந்த நிறுவனத்திற்கு மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாக நீண்ட நேரமாக இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது. நான் சுருக்கமாக ஒரு சில விஷயங்களை மட்டும் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். நான் சாதாரண ஒரு ஏழை குடும்பம் தான், சாதாரண குடும்பத்தில் தான் பிறந்தேன். இப்போ குழந்தைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களும் மாணவிகளும் அருமையா நிகழ்ச்சிகள் பண்ணாங்க. அதனுடைய பயிற்சியாளர் எப்படி அவருக்கு அந்த கலை பயிற்சிகளை சிறப்பாக வழங்கி இந்த மாணவ பருவத்திலேயே அவர்களை எல்லாம் பக்குவப்படுத்தி ஒரு நம்மளுடைய தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரம், நம்முடைய இதுதான் ஒரு முக்கியமான அவங்களுக்கான ஒரு அடித்தளம். இந்த அடித்தளத்தை இந்த மாணவர்கள் ஒவ்வொருத்தரும் அவங்க ஒரு புலி வேஷம் போட்டு ஒரு பெண்ணு ஆடினாங்க, சிலம்பத்தை வச்சு ஆடினாங்க, பொண்ணு பரதம் ஆடினாங்க, சிறப்பா பண்ணாங்க. இது என்னன்னா ஒரு மாணவ பருவத்தில் இளைஞர் சின்ன மாணவர்கள் பருவத்தில் எந்த வழியை அவங்களுக்கு தேர்ந்தெடுக்கிறோமோ அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. அவங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய எதிர்காலத்தை நம்ம அடைய முடியும். அப்படி ஒரு இது ஒரு சின்ன மேடையா இருந்தாலும் ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் அதை சிறப்பா பண்ணியிருக்கிறாரு அவங்களுடைய பயிற்சியாளர். அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போலதான் நானும் ஒரு சின்ன வயசுல ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பா நானும் எல்லாருமே இருக்கிற போலதான் பாத்தீங்கன்னா இவங்களெல்லாம் ஒரு நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு வழிமுறைகள் இருந்துச்சு. மாணவர்களை வந்து பரதம், சிலம்பம் இதெல்லாம் வந்து கத்துக்கிட்டு அவங்களோட எதிர்காலத்துக்கு போறதுக்கு நல்ல ஒரு வழி பண்ணிக்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில வந்து ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பால அந்த வழிகாட்டுதல் ஒரு வறுமை குடும்பத்தில் இருந்ததுனால நாங்கெல்லாம் அந்த சினிமாவை பார்த்து மோகத்தில் இருப்போம். சினிமா மோகத்துல இங்க ரஜினி ரசிகர்கள்லாம் வந்து தீவிரமா இருந்துட்டு இருந்த அந்த காலகட்டத்துல அப்போ நமக்கு வாழ்க்கை பயணம் யதார்த்தம் அப்படிங்கிறது தெரியாம நம்ம சினிமா கவர்ச்சியும் திரையில் தான் நம்மளுடைய தலைவர்களை தேடிட்டு இருந்தோம். ஆனா சிறையில் இந்த திரையில் தான் நம்மளுடைய தலைவர்களை தேடிட்டு இருந்தோம். அந்த காலகட்டத்தில் வெறித்தனமா நம்மளை இருக்கிறாங்களே இப்ப கூட சமீபத்தில் நம்ம கட்சிகள் ஆரம்பிச்சு வந்திருக்கிறாங்க நடிகர்கள். அது மாதிரி போல திரை வேறு நிஜம் வேறு என்று நிலை இருக்கின்றது. அதை தேடி போகாம நாங்க வந்து என்ன பண்ணிட்டோம்னா திரையை தேடி போயிருந்தோம். அது ஒரு வாழ்க்கை பாதையை மாத்துச்சு. அதுதான் என்னன்னா நான் கொண்டிருக்கின்ற அதாவது புரட்சியாளர் அம்பேத்கர் இன்றைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர். நாம் பிடிக்கிறோ பிடிக்கலையோ, வேண்டாம் என்று நினைக்கிறோமோ நினைக்கலையோ, நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ ஏற்றுக்கொள்கிறோ, ஆனால் ஒவ்வொருத்தரும் இந்திய குடிமகனாக பிறந்தவர்கள் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதித்தாக வேண்டும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் வழிதான் நாம் இந்த இந்தியனா இருக்கக்கூடியவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றியவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அந்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அவருடைய சின்ன வயதில் பாத்தீங்கன்னா இந்த குழந்தைகள் இப்படி நான் சொன்னது போல இந்த குழந்தைகளை வந்து ஒரு நல்ல வழியில கொண்டு வந்தாங்க, பயிற்சி கொடுத்தாங்க, சிலம்பம் கற்றுக் கொடுத்தாங்க, இந்த மாதிரி பரதம் கற்றுக் கொடுத்து அவங்களுடைய நல்வழியை கொண்டு போறாங்க. ஆனா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த இந்திய அரசியலமைப்பு இந்தியாவுடைய கட்டமைப்புல சாதிய கட்டமைப்புல இருந்ததுனால கல்வி கற்றுக்கொள்ள முடியாத நீங்க எல்லாம் வந்து இந்த விஜய் டிவியில் கூட பார்த்திருப்பீங்க. அவருடைய புரட்சி அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாறு டெய்லி போட்டிருந்தாங்க. தீண்டாமை என்ற கொடுமையை அனுபவித்தாரு, தீண்டாமை என்ற வன்கொடுமையில் அனுபவிச்சிருந்தாரு. அவர் தான் மிகப்பெரிய கல்வி கற்க உள்ள விட மாட்டாங்க, பள்ளிக்கூடத்தில் அவரை ஒதுக்கி வச்சாங்க. அவர் படித்த தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டுன்னு சொல்லி அவரை ஒதுக்கி வச்ச காலகட்டங்கள். அதாவது என்னன்னா ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முன்பு, அந்த 100 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த நிலை இருந்தது. அந்த நிலையில் தான் அவரும் அந்த கல்வியை கற்று அறிவுபூர்வமாக சிந்தித்து படிப்புல கவனம் செலுத்தி அறிவுபூர்வமான ஆசானாகி இன்றைக்கு நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ நாம் ஒவ்வொருத்தரும்
இந்தியனாக பிறந்தால் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து நடத்த வேண்டும். அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றியவர்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அந்த புரட்சியாளர் அம்பேத்கரை நான் அந்த 96 நான் சொன்னது போல ரசிகனாக திரையிலே கண்டு தலைவர்களை தேடிக்கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் எனக்கு வழிநடத்தியவர் புரட்சியாளர், 2ஆம் புரட்சியாளர் தலைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் தான் வழிகாட்டினார். எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி இவர்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றியவர். புரட்சியாளர் அம்பேத்கருடைய வழியில நாம் செயல்பட வேண்டும் என்று, தந்தை பெரியார் வழியில செயல்பட வேண்டும் என்று எங்களுக்கு வழிகாட்டினார். இந்த குழந்தைகளுக்கு இப்படி பயிற்சியாளர் வழிகாட்டினாங்களோ அது மாதிரி எங்களுக்கு வழிகாட்டின அடிப்படையில் தான் நான் 30 ஆண்டுகளாக இந்த ஈரோடு மாவட்டத்தில் அரசியல்ல நாம் பயணிக்கிறோம். எங்க தீண்டாமை நடந்தாலும் சரி, எங்க வன்கொடுமை நடந்தாலும் சரி, சாதி அடக்குமுறைகள் நடந்தாலும் சரி, தமிழர்களுடைய உரிமைகளா இருந்தாலும் சரி, மாநில உரிமைகளா இருந்தாலும் சரி, தொடர்ந்து போராடி வந்துட்டு இருந்தோம். இந்த மேற்கு மாவட்டங்கள்ல புரட்சியாளர் அம்பேத்கருக்கு சிலை எங்கேயுமே கிடையாது. இன்னைக்கு ஈரோட்ல பன்னீர்செல்வம் பார்க்ல மைய பகுதியில கம்பீரமா புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை இருக்குன்னா அதுக்கு தொடர் முயற்சியோட எங்களோட போராட்டம் தான் முக்கியம். அவரை என்ன நினைக்கிறாங்கன்னா சாதி தலைவரா பாக்குறாங்க. இது மிகப்பெரிய அறியாமை, மிகப்பெரிய முட்டாள்தனம். அம்பேத்கர் வந்து சாதிய தலைவரா பாக்குறாங்க. இங்க அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுறது எல்லாத்துக்கான இந்தியாவில் இருக்கிற அனைத்து மக்களுக்கான சட்டத்தை எழுதுறது அம்பேத்கர். அவர் வந்து சாதி தலைவரா தான் நீங்க பாக்குறாங்க. நிறைய பேர் என்னன்னு தெரியல, அம்பேத்கரை படிக்காதவங்க, அம்பேத்கரை தெரியாதவங்க அப்படித்தான் பாக்குறாங்க. அவர் ஏன்னா பிறந்தது அவர் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் பிறந்ததுனாலேயே அவர் சாதிய கட்டமைப்புல பார்த்துட்டு இருக்கிறாங்க. படித்தவர்கள் தான் இருக்கிறாங்க, படித்தவர்கள் இருக்கிறாங்க, அப்படித்தான் பாக்குறாங்க. படிக்காதவர்கள் அப்படித்தான் பாக்குறாங்க. ஏனென்றால் ஒருவன் அவனுடைய திறமையை பார்ப்பதில்லை, அவன் என்ன சமூகம் தான் பார்க்குது. இந்த இந்திய கட்டமைப்பு, இந்த சாதி சமூகம். ஆகவே உடைச்சல் இருக்குதான். புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றி பெண்களுக்கான விடுதலையை, பெண்களும் சரிசமம் தான், பெண்களுக்கும் இடஒதுக்கீடு வேண்டும், பெண்களுக்கும் சரிசமமாக நடக்க வேண்டும், அவர்களும் சொத்துரிமை எல்லா சட்டங்களையும் இருக்கிறது புரட்சியாளர் அம்பேத்கர் தான். தொழிலாளர்கள் இன்னைக்கு 8 மணி நேர வேலையை நாம் செய்யறோம். 8 மணி நேர வேலைகளை வந்து எல்லா உலகத்திலும் பாத்தீங்கன்னா அந்த 8 மணி நேர வேலைக்கு வந்து எத்தனையோ இடங்கள்ல ரத்தம் சிந்தி, போராட்டங்கள் சிந்தி, உயிரிழந்து பண்ணாங்க. ஆனா அறிவு ஆயுதத்தினால, அவருடைய எழுத்தால புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து 8 மணி நேர வேலையை கத்தியின்றி ரத்தமின்றி புரட்சியாளர் அம்பேத்கர் சட்டத்தில் எழுதியிருக்கிறார். 8 மணி நேர வேலை தொழிலாளர்களுக்காக அவர் எல்லா துறையிலையும் விளங்கியிருக்கிறார். அந்த மாதிரி ஒரு தலைவரை சாதி தலைவராக பார்த்து கொண்டிருந்த இந்த இறுக்கமான மாவட்டங்களில புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை வைக்க வேண்டும் என்று என்னுடைய போராட்டங்கள் 2001 தொடர்ந்து இந்த மாவட்டத்தில் எல்லா பகுதியிலும் போராடினது. தாளவாடி, பவானிசாகர், அந்தியூர், அம்மாப்பேட்டை, பவானி, ஈரோடு போன்ற எல்லா இந்த மாவட்டத்தில் அத்தனை பக்கம் நான் தொடர்ச்சியாக போராடி இருந்தேன். அனைத்து மாவட்ட ஆட்சியரிடத்திலும் மனு கொடுத்தேன், மந்திரிகளிடத்திலும் மனு கொடுத்தேன். யாரும் நிக்கிறதுக்கு முன் வரல. கடைசியா நான் ஒண்ணு பண்ண என்ன முடிவு எடுத்தனா, 5 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்க அரசு அனுமதிக்குதோ இல்லையோ, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதின புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு சிலை வைக்கவில்லை என்றால், அனுமதிக்கவில்லை என்றால், ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விடுதலை சிறுத்தைகள் என்னுடைய தலைமையில உள்ள சிலையை நிறுவும் விழாவை எடுப்போம் சொல்லி அறிவிப்பு செஞ்சோம். என்னாச்சுன்னா மிகப்பெரிய அறிவிப்பு செஞ்சுட்டார். அறிவிப்பு செஞ்சோன்ன சுத்தி 150 காவலர்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போட்டாங்க. இது வரலாறு. எல்லா பக்கம் போலீஸ் போட்டாங்க. என் வீட்டுல எல்லாம் வந்து தேடுறாங்க எங்க சிலை வச்சிருக்குன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு நெருக்கடி கொடுக்கறாங்க. போலீஸ் பல்வேறு இடத்துல ஏன்னா ஒரு வழக்கு பதிவு பண்றாங்க, என் மேல வழக்கு பதிவு பண்றாங்க. அப்புறம் ஆடியோ தலைமையில பேச்சுவார்த்தை நடத்தி, ஏன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுன ஒரு சாதிய கண்ணோட்டத்தில் பாக்குறீங்களா, ஆட்சியாளர் அந்த கண்ணோட்டத்தில் பாக்குறீங்களா? நீங்க நடக்கிறது இன்னைக்கு ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு நடைமுறையும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தான் பண்றோம். அவர் ஏன் நீங்க சாதி கண்ணோட்டத்தில் பாக்குறீங்கன்னு சொல்லித்தான் அப்போதுதான் நாங்கள் பேச்சுவார்த்தைக்காக எங்களுக்கு ஆடியோ தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அப்போதுதான் எல்லா அமைப்புகளையும் ஒருங்கிணைச்சு, நாங்கள் அதுக்கு முன்னாடி 20 வருஷம் போராடிட்டு இருந்தேன். அப்புறம் அது எல்லா அமைப்புகளும்
அம்பேத்கர் பெரியார் இயக்கங்களை ஒருங்கிணைத்து அந்த அமைப்புகளை எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி ஆர்டிஓ நாங்க வச்சே ஆகும்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தினோம். அப்போ வந்து இன்றைய திமுகவினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் அமைச்சர் முத்துசாமி அவர்களிடத்துல நாங்கள் கோரிக்கை வைச்சோம். அதே போல மாண்புமிகு திமுகவினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி அவர்களிடத்தில் கோரிக்கை வைத்த அந்த கோரிக்கை அனைத்து கட்சியும் ஒருங்கிணைத்து அப்போதுதான் அவர் நிச்சயமா ஆட்சிக்கு வந்தோம்னா நாங்க வச்சுத்தரன்னு சொன்னாரு. அந்த உறுதியான நிலைப்பாட்டுல ஆட்சிக்கும் வந்தாரு. மாண்புமிகு நம்முடைய அமைச்சர் அண்ணன் சு முத்துசாமி அவர்களுடைய செலவில் இன்றைக்கு கம்பீரமாக புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையை நிறுவியிருக்கிறார். இங்க சமூக நீதி கிடைத்திருக்கின்றது ஈரோடு மாவட்டத்தில். ஏன் நான் இதையெல்லாம் சொல்றேன்னா, நாமளுக்குள்ள திறமை எல்லாத்துக்கும் இருக்கு. அவன் சாதி பத்தல இல்ல, எல்லா மனிதனுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்குது. இன்றைக்கு இந்த கலையை விளையாண்ட குழந்தைங்க பாத்தீங்கன்னா, அதுக்கு சிலம்பம் விளையாண்டதாலும் சரி, அந்த பரதம் ஆடின குழந்தையா இருந்தாலும் சரி, எல்லாரும் என்ன சமூகம்னு தெரியாது. ஆனால் அவங்களுக்குள்ள மிகப்பெரிய திறமைகள் இருக்குது. ஆனா அவங்கள பார்த்து கடைசி இந்த சமூக கட்டமைப்பு என்ன பண்ணுதுன்னா, சாதிய கட்டமைப்பு அவர்களை என்ன சாதின்னு பார்த்து அவங்க திறமையை மழுங்கடிக்குது. அந்த கண்ணோட்டத்தை மாற்றணும், அந்த சிந்தனையை மாற்றணும், சாதிய இறுக்கத்தை ஒழிக்கணும். அந்த சாதிய ஒழிப்புக்கு தான் நான் தொடர்ந்து இத்தனை ஆண்டுகளா போராடிட்டு இருக்கிறோம். இத்தனை ஆண்டுகளா போராடுறது மட்டுமில்ல, நான் பல்வேறு போராட்டங்கள் பண்ணிக்கிறேன், பல்வேறு சாலை மறியல்கள் ஆர்ப்பாட்டங்கள் பண்ணிக்கிறேன். இதனால என் மேல ஈரோடு மாவட்டத்தில் 38 வழக்குகள் பதிவு பண்ணிக்கிறாங்க. ஒண்ணு கூட தனிப்பட்ட வழக்குகள் கிடையாது. எல்லாமே மக்களுக்காக தான் போராடி இருக்கிறேன். சாலை மறியல், முற்றுகை போராட்டம், இப்படி போராட்டம் பண்ணிக்கிறேன். 5 முறை கோவை மத்திய சிறையில் இருந்திருக்கிறேன். 5 முறை கோவை மத்திய சிறையில் இருக்கிறேன். ஓராண்டு சிறை தண்டனை அனுபவிச்சிருக்கேன். இதுல என்னோட சொந்த வாழ்க்கை ஒண்ணுமே கிடையாது, சொந்த பிரச்சனைகள் ஒண்ணும் கிடையாது. தவறான கொலை பண்ணல, கொள்ளையடிக்கல, திருடுல, அடுத்தவனை ஏமாத்துற. ஆனால் மக்களுக்காக போராடும் போது அடக்குமுறை வரும். காவல்துறை அடக்குமுறை செய்யும், நம்ம மேல வழக்கு பதிவு பண்ணுவாங்க, நம்முடைய போராட்ட குணத்தை மழுங்கடிப்பாங்க. அது எல்லாம் மீறித்தான் 30 ஆண்டு காலமாக தீண்டாமை ஒழிப்பதற்கும் சாதிய கட்டமைப்பை ஒழிப்பதற்கும் போராடி கொண்டிருந்தேன். அப்போதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையை இங்க நிறுவனது மட்டுமல்லாமல் என்னுடைய அரசியல் தலைவர் 2ஆம் புரட்சியாளர் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வழிகாட்டுதல் பேர்ல ஊர்தோறும் புரட்சியாளர் அம்பேத்கர் படிப்பகத்தை உருவாக்குவோம் என்று சொன்னார். அப்போது என்னுடைய சொந்த கிராமம் பெரியபுலியூர், இங்கிருந்து 15 கிலோமீட்டர், பவானி கவுந்தப்படிக்கு இடையில ஒரு அம்பேத்கர் படிப்பகம் மிகப்பெரிய ஒரு 4 சென்ட் நிலங்கள்ல 60 அடி நீளமும் 20 அடி அகலமும் கொண்ட ஒரு சொந்தமா அந்த கட்டடத்தை கட்டி புரட்சியாளர் அம்பேத்கர் படிப்பகம் திருமா பயிலகம் என்று கட்டி முடிச்சிருக்கிறேன். அதை கட்டி முடிச்சது மட்டும் இல்ல, அந்த முன்னாடியே பாத்தீங்களா அரசு மேல்நிலை பள்ளி இருக்குது. அந்த அரசு மேல்நிலை பள்ளியில படிக்கிற குழந்தைகளுக்கு மாலை நேரம் 5 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் அது அனைத்து சமுதாய குழந்தைகளுக்குமே கட்டணமில்லாத இலவச கல்வி கொடுத்துட்டு இருக்கோம். அதை வெற்றிகரமா நான் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுல 5 ஆசிரியர்கள் நியமிச்சிருக்கிறோம். 5 ஆசிரியர்கள் நியமிச்சு அவங்களுக்கு நாங்க சம்பளம் கொடுத்துறோம். அதுல பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் நான் இலவசமா கொடுத்துட்டு இருக்கோம். இதுல நான் இன்னும் அதை மேம்படுத்துவதற்காக டிஎன்பிசி கோச்சிங் ஏற்பாடு பண்றோம். டிஎன்பிசி கோச்சிங் நான் செஞ்சுட்டு இருக்கிறோம். இதெல்லாம் அத கம்ப்யூட்டர் கணினி மையமாக்கி காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை 4 மணி வரைக்கும் நூலகமா பயன்படுத்தி எல்லாரும் போய் படிக்கிற மாதிரி புக்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறோம், ஏற்பாடு பண்ணிக்கிறோம். அது 5 மணிக்கு மேல குழந்தைகள் படிக்கிறதுக்கான ஏற்பாடு செஞ்சிருக்கிறேன். டிஎன்பிசிக்கான அடுத்த கட்டத்தை நான் நோக்கி நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இதை ஏன் இவ்வளவு சொன்னா, நான் ஒரு கவுன்சிலர் கிடையாது, ஒரு எம்எல்ஏ கிடையாது, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கிடையாது, மக்கள் பிரதிநிதியே இல்ல. வெறும் போராட்டம் தான் என் வாழ்க்கை. வெறும் போராட்டம் தான். 30 ஆண்டுகள் போராட்டத்துல என்னை காவல்துறை, நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன முறை, கொலை பண்ணல, கொள்ளையடிக்கல, திருடுல, ஏமாத்தல, எந்த இதுவும் பண்ணல. மக்களுக்காக போராடும் போது என் மீது வழக்குகள் காவல்துறை தொடர்ந்து பதிவு பண்ணாங்க. ஏன்னா
நியாயத்தை கேட்கும்போது, அவங்க உரிமையை கேட்கும்போது நான் ரோட்ல உட்கார்ந்து போராடுவேன். அதே மாதிரி தடையை மீறி போராட்டங்கள் பண்ணுவேன். அப்ப என்ன காவல்துறை வழக்கு இதுதான். சாலை மறியல், தடை மீறி போராட்டங்கள், உண்ணாவிரதம், இது அரசு எதிர்த்து போராடுறது. அதுக்கான வழக்கெல்லாம் மட்டுமே நான் வாங்கி இத்தனை ஆண்டுகள் 30 ஆண்டுகளாக பயணிச்சிருக்கிறேன். இந்த பயணத்துல எனக்கு எந்த நான் நாடாளுமன்ற உறுப்பினர் கவுன்சில் கூட இல்லாம இந்த அம்பேத்கர் படிப்பகத்தை உருவாக்கின. ஏன் உருவாக்குனா, தீண்டாமை ஒழியப்பட வேண்டும், தீண்டாமை வன்கொடுமை ஒழிக்கப்பட வேண்டும், மனிதன் மனிதனாக மனித நேயத்தோடு வாழ வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் மதம் பார்த்து சாதி பார்த்து நாம் நட்பாக இருக்கக்கூடாது, வேற்றுமை இருக்கக்கூடாது. ஐயா அவர்கள் சொன்னது போல நமக்குள்ள ஒரு வேற்றுமை இருக்கக்கூடாது. இந்த இந்திய நாடு அனைத்து மதசார்பற்ற நாடு. ஆகவே அனைத்து மனிதனுக்கும் சமம். அந்த அடிப்படையில் தான் நாம் இந்த கொள்கை ரீதியாக புரட்சியாளர் அம்பேத்கர் வழியில என்னுடைய 2ஆம் புரட்சியாளர் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய வழிகாட்டுதல, அரசியல் வழிகாட்டுதல இன்றைக்கு மக்கள் சேவை செஞ்சு கொண்டிருக்கின்றேன். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் களப்பணி செஞ்சு கொண்டிருக்கிறேன். அந்த அடிப்படையில எனக்கு இந்த விருதினை நம்முடைய ஏபிஜே விஏபி குளோபல் நிறுவனம் இந்த விருதை வழங்கினதுக்கு நான் மனம் வந்து நன்றியை தெரிவித்து, அந்த நிறுவனத்திற்கான அனைத்து சப்போர்ட்டாகவும் அவர்களுக்கு என்ன என்னுடைய உதவிகள் இருக்குமோ நிச்சயமான என்னுடைய பங்களிப்பை செய்வேன் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பு சகோதரர் சிறுத்தை வள்ளுவன் பேர்லயே பாத்தீங்க அப்படின்னா அவரை பத்தி தெளிவா நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு சிறுத்தை பாத்தீங்கன்னா ஈஸியா எந்த பொருளையுமே பாத்தீங்கன்னா வேட்டையை ஆடிடுறாரு. அது நின்று நிதானமா பொறுமையா அதுக்கு எப்ப தேவை இருக்குதோ அப்ப மட்டும்தான் பாத்தீங்கன்னா கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த இலையை கேட்ச் பண்ண உங்களுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அன்பு சகோதரர் சொன்னார் உங்களுக்கு 2001 இருந்து பாத்தீங்கன்னா புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை மட்டும் இல்ல, சமுதாயத்துக்காக நாட்டுக்காக தன் வாழ்நாள அர்ப்பணம் பண்ணி தன்னலம் இல்லாம பொது நலமா பாத்தீங்கன்னா செயல்பட்ட மாமனிதர்கள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஜாதி தலைவராகவும் மத தலைவராகவும் இந்த கேடுகட்ட சில பேர் உருவாக்கின காரணத்தால இன்னைக்கு அடுத்த தலைமுறைகளுக்கு இந்த தலைவர்களை பத்தி நல்ல விஷயத்தை பாத்தீங்கன்னா சொல்றதுக்கு கூட நம்ம போராடக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்காங்க உங்களுக்கு. அதுக்கு முதல் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா வெக்கப்படணும் உங்களுக்கு. ஏன்னா இந்த தலைவர்கள் எல்லாமே நம்மளுக்காக உழைச்சவங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா நாட்டுக்காகவே உழைச்சவங்களுக்கு. அந்த மாதிரி சூழ்நிலையில அந்த அம்பேத்கர் சிலையை கூட பாத்தீங்கன்னா இந்த பாரம்பரியமிக்க ஈரோடு மண்ல நிறுவனத்துக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 25 வருஷ காலம், 1/4 நூற்றாண்டு காலம் எந்தவித சுயநலமும் எந்தவித ஆதாயமும் எந்தவித பதவி அதிகாரத்தையும் விரும்பாம இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் உங்களுக்கு மதசார்பின்மையும் அரசியல் அமைப்பையும் கட்டி காத்த, சமூக நல்லிணக்கத்தையும் இணைஞ்சு கட்டி காத்த மாபெரும் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரின் சிலையை பாத்தீங்கன்னா இந்த ஈரோடுல நிறுவுறதுக்கு தனி ஒரு மனிதனா மட்டுமல்லாமல் அவரோட அடுத்த புரட்சியாளர், அடுத்த சின்ன அம்பேத்கர் கூட அவர் சொல்லலாம் உங்களுக்கு. பாத்தீங்கன்னா உங்களுக்கு அன்பு சகோதரர் எங்க பிரியமான விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் தொல் திருமாவளவன் சார் அவங்க வளர்ப்பு அவங்களோட கட்டமைப்புல உருவான ஒரு மிகப்பெரிய ஒரு அஸ்திரம் அவர் ஏன்னா நாங்க திருமாவளவன் சார் பாத்தீங்கன்னா பல வருஷமா பாத்தீங்கன்னா தொடர்ந்து பாத்தீங்கன்னா அவங்களோட எல்லா இதையுமே பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு. உங்க தலைவர் சொன்ன மாதிரி தான் சார் உங்களுக்கு உங்க கட்சியே பாத்தீங்க அப்படின்னா பதவிக்காகவோ அதிகாரத்துக்காகவோ பணத்துக்காகவோ பாத்தீங்கன்னா யார் காலையும் அண்டி பிழைக்கிற கட்சி இல்லைன்னு சொல்லி உங்க தலைவர் ஒவ்வொரு மீட்டிங்லயுமே சொல்லுவார். எங்களுக்கு அரசியல் பாத்தீங்கன்னா ஒரு வழிமுறை மட்டும்தான், மக்களோட முன்னேற்றம் மட்டுமே எங்களோட வாழ்க்கை முறையை நாங்க கொண்டிருக்கோம் உங்களுக்கு. அதுக்கு எதிர்ப்பதமா யாரு நடந்தாலும் சரி அதை தூக்கி போட்டுட்டு மக்கள் சேவையை பண்றதுக்கு இன்னைக்கு வரைக்கும் நம்ம தயாரா இருக்கோம் அப்படிங்கறத அவங்க தலைவர் திரு தொல் திருமாவளவன் எம்பி அவர்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரே கொள்கையை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்காங்க.
அந்த பாசறையில இருந்து வந்த நம்ம சிறுத்தை வள்ளுவன் சார் மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க தமிழ்நாடு ஃபுல்லா டிராவல் பண்றோம். எங்க போனாலுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொள்கை பிடிப்புள்ள தோழர்கள், தொண்டர்கள், நிர்வாகிகள் ஒவ்வொரு ஏரியாலையுமே வந்து பாத்தீங்கன்னா நாங்க சந்திக்கிறோம் உங்களுக்கு கண்டு. அந்த தோழர்களை நம்மள மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உலகம் ஃபுல்லா வந்து விருது நடத்துற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்து நிப்பாட்டி அவங்களோட செயல்பாடுகளை அடுத்த மாநிலத்துக்கு, அடுத்த நாடுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தணும் அப்படிங்கறத மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சியமா வந்து பாத்தீங்கன்னா இவங்களெல்லாம் கௌரவிக்காம வந்து பாத்தீங்கன்னா நம்ம யாரை போய் கௌரவிச்சு என்ன பிரயோஜனம் உங்களுக்கு வந்து மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் வந்து பாத்தீங்கன்னா தன் வாழ்நாளா இருக்கணும் பண்றவங்களை வந்து பாத்தீங்கன்னா பாராட்டாம யாரை போய் பாராட்ட போறோம் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம திருநெல்வேலி தோழர் வந்து பாத்தீங்கன்னா தமிழினியன் அவரோட சகோதரர் உங்களுக்கு வந்து அவரோட உடன் பிறப்பு அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து அவரும் அதே மாதிரி தான் வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா வந்து வாழ்நாள் ஃபுல்லாவே வந்து ஒரு போராளியாவே வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தியாக தோழர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லா இந்தியா ஃபுல்லா இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு வரையும் அந்த சமூக கட்டமைப்பையும் சமூக நல்லிணக்கத்தையும் மனித நேயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா எந்த கொம்பனாலையும் வந்து பாத்தீங்கன்னா உடைக்க முடியல நம்மளை கண்டு. அதுக்கான வந்து அடுத்த தலைமுறை நாங்க இருக்கோம் உங்களுக்கு வந்து எங்களுக்கு அடுத்த தலைமுறை வந்து பாத்தீங்கன்னா நீங்க உருவாகி வந்திருக்கீங்க உங்களுக்கு அதை சிறப்பா வந்து பாத்தீங்கன்னா பண்ணி முடிக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து வந்து கை கொடுப்போம் அப்படிங்கறது இந்த நல்ல நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா தெரிவிச்சுட்டு உங்களுக்கு வந்து இந்த நல்ல சந்தர்ப்பத்துல அன்பு சகோதரர் திரு சிறுத்தை வள்ளுவன் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏபிஜே விஐபி குளோபல் 2026 சிறந்த சமூக சேவகர் விருது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அமைப்பு சார்பா வழங்கினதுல நாங்க ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா பெருமைப்படுறோம். மீண்டும் ஒருவேளை நீங்க எல்லாருமே வந்து ஒரு பலத்த கரகோஷத்தை கொடுக்கணும் உங்களுக்கு. உங்களுக்காக உழைச்சிட்டு இருக்க அவங்களுக்கு கூடி சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா சமூக அங்கீகாரமும் அதிகாரமும் கிடைக்கணும் உங்களுக்கு வந்து. ஏன்னா இந்த மாதிரி தோழர்களுக்கு அதிகாரம் கிடைச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நம்மளுக்கான முன்னேற்ற திட்டங்களை வந்து பாத்தீங்கன்னா எங்க பேசி எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அதை கொண்டு வந்து ஈஸியா நம்மளுக்கான முன்னேற்ற திட்டங்களை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்குவாங்க அப்படிங்கறத நாங்க முழுசா நம்புறோம் உங்களுக்கு வந்து. அண்ணனோட இணைஞ்சு பயணிக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா பெருமைப்படுறோம் உங்களுக்கு. வருங்காலத்துல நிறைய முன்னெடுப்புகளை நம்ம உருவாக்க போறவங்களுக்கு அண்ணனோட வந்து பாத்தீங்கன்னா தோள் கொடுத்து நிக்கிறதுக்கு நம்ம அமைப்பு எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல விஷயங்களுக்கு துணையா இருக்கும் உங்களுக்கு வந்து. இந்த அருமையான தருணத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம விடுதலை திருச்செயலோட வந்து பாத்தீங்க அப்படின்னா மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு சிந்தனை செல்வன் எம்எல்ஏ அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா போன மாசம் வந்து நம்ம தமிழக அரசு சார்பாக புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் விருது வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க உங்களுக்கு வந்து. அந்த தோழருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சிறந்த சட்டமன்ற உறுப்பினர் விருது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அமைப்பு சார்பா 3 வருஷத்துக்கு முன்னாடியே வழங்கியிருந்தோம் உங்களுக்கு வந்து. என்ன காரணத்துக்கு இப்ப சொல்றேன்னா அண்ணன் வரும்போது சொன்னாதான் அது கரெக்டா இருக்கும் உங்களுக்கு வந்து. ஏன்னா வந்து அந்த பாசறையில இருந்து பாத்தீங்கன்னா உருவாக்கப்பட்ட பொண்ணு மாணிக்கம் தான் அவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு. அப்ப என்னன்னா நாங்க கொடுக்கிற ஒவ்வொரு தோழர்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்மஸ்ரீயா இருக்கட்டும், பத்மபூஷனா இருக்கட்டும், வந்து ஸ்டேட் அவார்டா இருக்கட்டும், சென்ட்ரல் அவார்டா இருக்கட்டும், சிறந்த ஆசிரியர் விருதுகளா இருக்கட்டும், உங்களுக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பெருமையான விஷயம் உங்களுக்கு வந்து. ஏன்னா அந்த மாதிரி நல் முத்துக்களை வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து கண்டுபிடிச்சு எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி நண்பர்கள் எல்லாமே துணை முடிஞ்சிருக்காங்க. அதே மாதிரி அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிகார பதவிக்கு உருவாக நாங்க நம்புறோம் உங்களுக்கு வந்து. வரும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான எல்லா மக்களுக்கு ஒரு முன்னேற்ற திட்டத்தை உருவாக்குவாங்க அப்படிங்கறத நாங்க முழுமையா நம்புறவங்களுக்கு. அதுக்கு நம்ம அமைப்பு எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா உறுதுணையா இருக்கும் அப்படிங்கறத இந்த டைத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெருமையா சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. அண்ணனோட சிறப்புரை வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் தொழில் திருமாவளவன் வந்து பாத்தீங்கன்னா துறையாற்ற மாதிரியே இருந்தது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த நல்ல தருணத்துல வந்து ஒரு வாழ்த்துக்களை நாங்க சொல்லிக்கிறோம். நன்றி. உங்களுக்கு வந்து இறைவன் எல்லா விதமான வளத்தையும் ஆரோக்கியத்தை கொடுக்கணும்னு சொல்லி உங்க எல்லா சார்பா நாங்களும் இறைவனை வேண்டிக்கிறோம் உங்களுக்கு. நன்றி. நன்றி சார். உட்காருங்க. நன்றி சார். உட்காருங்க.